ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பூவே பறிக்கல. இது இப்போ பூ இது வரைக்கும் பூத்துட்ருக்கு. எல்லாமே மாடி மேலே பறிச்சிட்டு வந்துட்டேன். அங்கே மேலே எல்லாமே பூ பறிக்காமல் இருக்குது. இதெல்லாம் பூ பறிக்காமலே இருக்குது. இப்போ இதை அறுவடை பண்ணிக்குவோம். இந்த பூ மட்டும் பண்ணிக்குவோம். கனகாம்பரம் பண்ணல, கொஞ்சம் இருட்டிக்குச்சு. இது வரைக்கும் மாடி மேலே இருந்தது. இதையும் பண்ணிவிட்டு சார்ஜி போயிடுற மாதிரி இருக்குது. என்னோடய செல்லு போயிடுச்சுன்னா உங்களுக்கு இதை அறுவடை பண்ணிவிட்டு போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. அறுவடை பண்ணிடுறேன். எல்லாம் பூத்துட்ருக்கு. இப்போது வேறு வழி இல்லை. இன்னத்துக்கு தான் பறிக்க வேண்டிய ஆயிடுச்சு. அதனால் பறிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் அப்படியே போயிட்டு தண்ணி ஊற்றும் போது மட்டும் பார்த்தேன், பூ பறிக்காதே நின்றுட்டுருக்கு. சரி, அப்புறம் பறிக்கலான்னா எனக்கு டைம் ஆகிடுச்சு ஆஃபீஸ்க்கு, அதனால போயிட்டேன். சரி, இப்போ பறிக்கலான்னா அது டைம் ஆகிடுச்சு. சரி, லைட் போட்டுட்டு மேலே மட்டும் போயிட்டு பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு பறிச்சிட்டு வந்துட்டேன். ரோஸும் 2 ரோஸு பூத்து இருந்தது மாடி மேலே. இப்போ தான் எல்லாமே தளிர் எல்லாமே வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவு பறிக்கலாம். இந்த இடத்துல பயந்துக்கிட்டே பறிக்கிறேன். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, என்ன இருக்குன்னே தெரியாது. அதனால் பயந்துக்கிட்டே பறிக்கிறேன். பக்கத்து வீட்டில் ஒரே சத்தம், தப்பான்னு வச்சுக்காதீங்க. பக்கத்து வீடு அது, நான் இல்லை. ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி கேட்டு இருந்தாங்க, மேலேயும் காட்டுறீங்க, எங்கே அறுவடை பண்ணுறீங்க, கீழே காட்டுறீங்களா மேலே அறுக்கிறீங்களான்ட்டு கேட்டு இருந்தாங்க. இதோட வேர் கீழே தானே இருக்குது, அதனால் நான் காட்டினேன். கீழே இது இருக்குது இல்லையா, இதை அறுவடை பண்ணுறேன். இங்கே கீழவும் இருக்குது. இதையும் சொன்னேன். இப்போ பாருங்கள், மாடி மேலே இருக்குது இல்லையா, அதையும் சொன்னேன். அவருக்கு புரியலை போல இது. அவருக்கு புரியாமல் கீழே அறுவடைன்றீங்க, மேலே அறுவடைன்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இருட்டிக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் கொஞ்சம் அந்தளவு வெளிச்சம் தெரியாது. நானே அந்த மாதிரி தான் பறித்தேன். கீழே என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. இருந்தாலும் அந்த செடியும் விடக்கூடாது. அவங்களுக்கு அறுவடைக்கு என்ன இவ்வளோ பூ அப்படின்ட்டு தெரியக்கூடாதுன்றதுனால நான் காட்டுறதுக்காக அவங்க இருட்டாக இருந்தாலும் பறித்தேன். வீடியோ தெரியலன்னு கவலை எதுவும் சொல்லாதீங்க. இருக்கிறத பாருங்கள், என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் நீங்களும் செய்யுங்க. இவ்வளோ பூ கிடச்சிது. மேலே ரோஸ் செடி அது பதியம் போட்டிருந்தேன், அதுலேருந்தும் கிடச்சிது. இது வரைக்கும் நல்லா வெளிச்சம் இருக்கிற இடம், அந்த பக்கம் வெளிச்சம் சரியாக இல்லை. வீடியோ பிடிச்சின்னு படிக்கிறேன், அதனால் சரியாக இது பண்ண முடியல. பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இவ்வளோ பூ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பறிக்கலான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ போயிட்டு மொத்தம் பறிச்சிட்டு வந்துட்டேன். இவ்வளோ பூ கிடச்சிது. ரோஸ் 2 ரோஸ் கிடச்சிது, பன்னீர் ரோஸு. இது பாருங்கள், நல்லா அழகு ரோஸ் 2 கிடச்சிது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை.
முட்டையை அறுவடை. அந்தந்த பக்கத்து செடியில் வந்து 1 2 தான் அறுத்தேன், அப்படியே விட்டுட்டேன். இருட்டிக்கிச்சு. இங்கே கீழேயும் கொஞ்சம் தான் அறுத்தேன், அதையும் விட்டுட்டேன். இந்த செடியில் இந்த ஒரு பக்கம்தான் அறுத்தேன், அதையும் விட்டுட்டேன். மொத்தமாக சேர்த்து இன்னும் ஒரு அரை முழம் பூக்கு அந்த செடியிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இவ்வளோ தான் பறிக்க முடிஞ்சிச்சு, இருட்டில் எதுவும் பண்ண முடியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்னொரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.